சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2025-26க்கான ஐடிஆர் ஃபைல் பண்ற வேண்டியதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. இப்போ போன வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கும் இந்த வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க சார்? மைன்யூட்டான நிறைய டிஃபரன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முக்கியமாக ஒரு 2-3 சொல்றேன். இப்போ இந்த வருஷம் நீங்க ஐடிஆர் 1 ஃபில்அப் பண்ணும்போது, அதாவது இந்த சம்பளதாரர் இருக்காங்க, அதில் அட்ரஸ் பிரைமரி அட்ரஸ், செகண்டரி அட்ரஸ்னு 2 அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்காக 2 வீடு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த சம்பளதாரர்லாம் அப்பப்போ இடம் மாறும்போது அவங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று இருக்கும், அவங்க இப்போ இருக்கிற ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதனால பிரைமரி அட்ரஸ்ங்கிறது அவங்க பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கலாம். செகண்டரி அட்ரஸ் இப்போ இருக்கிற அவங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், எப்போ ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போ இருக்கிற அட்ரஸை கொடுக்கலாம். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிரைமரி செகண்டரி அட்ரஸ். மட்டும் இல்லை, இமெயில் ஐடியும் பிரைமரி செகண்டரின்னு 2 கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸும் பிரைமரி செகண்டரின்னு 2 நம்பர் கேட்குறாங்க, அதான் மொபைல் நம்பர்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்களை அங்கங்கே நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஐடிஆர் ஃபார்ம்ஸ் 2007க்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இயர்னு போட்டு வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு 6 டிஜிட் மட்டும் பாக்ஸாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் பிரிண்ட் அவுட் முதல்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா அதே ஃபார்மை நீங்க 2-3 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்த காலம்லாம் போயிட்டு வருஷா வருஷம் உங்களுக்கு படிவத்தை இப்போ மாத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறுது. சார், இப்போ 2025-26ல வந்திருக்க மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறது, நியூ ரெஜிம் செலக்ட் பண்றவங்களுக்கு ஆண்டு வருமானம் 12 லட்சம் இருக்கும்போது அவங்க வரி கட்ட தேவையில்லை அப்படின்றது இருக்கு. இப்படிப்பட்ட இந்த 12 லட்சத்துக்குள்ள வரவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமாங்க சார்? 2 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் இருந்தாலே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நீங்க 12 லட்சங்கிறது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது, ஆனா டாக்ஸபிள் இன்கம் இருக்கும். 2.5க்கு மேல, ஏன்னா 2.5ங்கிறது அந்த ஒரு ஸ்லாப் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். 2.5 கீழே உங்களுக்கு ஸ்லாபோட ரேட் 0 தான். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து அந்த டாக்ஸ் ரேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த 2.5 lakhs மேல. பாயிண்ட் நம்பர் 1, 2.5 நீங்க தாண்டிட்டாலே, 2 லட்சம் ஆண்டு வருமானம் தாண்டிட்டாலே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பதிவு செய்யணும், பதிவேற்றம் செய்யணும். ஸோ ஆன்லைன்ல ஐடிஆர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். 12 லட்சம் வரைக்கும் எவ்வளவு டாக்ஸ் வருதோ அந்த டாக்ஸுக்கு ரிபேட்டை மைனஸ் பண்ணிட்டு லைபிலிட்டி நில் லைபிலிட்டின்னு இருக்கும். ஸோ நில் லைபிலிட்டி ஆனா டாக்ஸபிள் இன்கம். ஸோ இது புரிஞ்சுக்கணும். வரி தான் கிடையாது, ஆனா இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற நெசசிட்டி கண்டிப்பாக உண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு ஆண்டு வருமானம் 12 லட்சம் தான், 10 லட்சம் 11 லட்சம் 12 லட்சம் இருக்கு, வரி கிடையாது. நான் 4வது வருஷம் போயிட்டு நான் ஜெர்மனி போறதுக்காக போயிட்டு ஒரு விசாக்கு நான் அப்ளை பண்றேன். அப்ப கேட்பாங்க அவங்க, ஸோ நீ விசாக்கு அப்ளை பண்ற, உனக்கு இன்கம் இருக்கா, நீ திரும்ப வருவியா? வருவேன். அப்ப இன்கம் ப்ரூஃப் என்ன? நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதான் இன்கம் ப்ரூஃப். நீ இன்னைக்கு போயிட்டு ஃபைல் பண்ண முடியுமா? அப்ப என்ன ஆகும், இதுக்காகவே நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க, நான் விசாவை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு. ஸோ அதனால யாராருக்கெல்லாம் ஆண்டு வருமானம் 2.5 தாண்டி இருக்கோ வரி இருக்கா இல்லையாங்கிறது கம்ப்யூட்டேஷன் சொல்லும். ஆனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டியது அவர்களுடைய கடமை. சார், 2 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க, வருமானம் இருக்கவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவையில்லைங்க சார்? அப்பனா தேவையில்லை. அது எதுவும் சட்ட சிக்கல்லாம் வராதாங்க சார்? வராது. இந்த ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்றவங்க 12 லட்சத்துக்குள்ள வருமானம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸேஷன் வரும், எப்படிங்க சார் அது? சரி, அது சேவிங்ஸை பொறுத்து இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம், ஸோ பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டில் சேவ் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி நிறைய சேவிங் ஸ்கீம்ஸில் அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓல்டு ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் உண்டு. ஸோ அவங்க கம்ப்யூட் பண்ணி தான் பார்க்கணும். நார்மலாக ஒரு தம்பு ரூல் நான் சொல்கிறேன், ஒரு 30% ஸ்லாபுக்கு இருக்கிறவங்க ஒரு 8 லட்சத்துக்கு மேலே சேவ் பண்ணால் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஓல்டு ரெஜிம் பெனிஃபிஷியலாக இருக்கும். 8 லட்சத்துக்கு கீழே சேவ் பண்ணால் ஆக்சுவலாக நியூ ரெஜிம் தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அந்த அரித்மெட்டிக் அப்படி தான் வேலை பண்ணும். ஸோ இது ஒரு தம்பு ரூல் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதனால மோர் த சேவிங்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நாம் சேவிங்ஸ் செய்கிறோமோ, ஸோ அதுக்கு அப்போ நம்ம ஓல்டு ரெஜிம் போகிறது சாத்தியக்கூறுகள் பெட்டராக இருக்கும். ஓகேங்க சார். சார், இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு வருமான வரி தாக்கல் பண்றதுக்கு, ஐடிஆர் 1, ஐடிஆர் 2ன்ட்டு. இதுல எந்த ஃபார்மை யார் எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒருவேளை இந்த ஃபார்ம்ல ஏதாவது சின்னதா தப்பு பண்ணா என்ன சிக்கல் வருங்க சார்? தப்பான ஃபார்ம் செலக்ட் பண்ணா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம்.
அப்போது கரெக்டான ஃபார்ம் எப்படி செலக்ட் பண்ண? ரொம்ப சிம்பிள். இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி மண்டையை உடச்சிக்க வேண்டாம். ஸோ எப்படி ஏன்னா சம்பளதாரர்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் நம்பர் ஃபார்ம் தான். ஸோ நான் சம்பளதாரர், எனக்கு கொஞ்சம் கேபிட்டல் கெயின்ஸும் வருது, அதாவது மூலதன ஆதாயமும் வருது அப்படின்னா, மூலதன ஆதாயம் டாக்ஸபிள் மூலதன ஆதாயமாக இருக்குது. அப்போ நீங்கள் 2ஆம் நம்பருக்கு போகலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சம்பளம் மட்டும் இருக்குது, நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் வந்து விளையாடலை, எனக்கு மூலதன ஆதாயமே கிடையாது, ஷார்ட் டேர்மும் கிடையாது, லாங் டேர்மும் கிடையாது அப்படின்னா ITR 1 தான். ஸோ சம்பளமும் இருக்குது, மூலதன ஆதாயமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ITR 2க்கு போகலாம். இந்த எனக்கு வந்து நடுவில் இந்த ஹவுசிங் லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பெனிஃபிட் கிளைம் பண்ணுறதுக்கு 1 யூஸ் பண்ணிக்கலாம், 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் இதில் எனக்கு வியாபாரமும் சிலது பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் இன்கம் இருக்குது. ஸோ நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன், நான் வந்து டாக்டராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், ஸோ நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன். ஸோ அப்போது பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மூலதன ஆதாயமும் இருக்கலாம், ஸோ ப்ராப்பர்ட்டி இன்கமும் இருக்கலாம். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக கொண்டு வந்த படிவம் தான் ITR 3. இந்த ITR 3, 4க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. சில பேர்லாம் வந்து கண்ணை மூடின்ட்டு நான் வந்து கணக்கே வச்சுக்கலைங்க, கணக்கு வச்சுக்கல, நான் வந்து பிளைண்டாக நான் வந்து ஒரு இன்கமுக்கு நான் வந்து டேக்ஸை கட்டிடுறேன் அப்படின்னா அந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க. ஸோ நான் வந்து கிராசரி பிஸ்னஸ் வச்சுருக்கேன், நான் வந்து ஃபார்மசி பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஸோ நான் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஸோ என்னோட டர்ன் ஓவர் வந்து கம்மியாக தான் இருக்குது, 1 கோடி இருக்குது, இல்லை அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ மாதத்துக்கு 10 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தம்புரூல் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து மொத்தமாகவே பேங்க்கில் பண்ணுறீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 6%க்கு மல்டிப்ளை பண்ணி அதுதான் இன்கம்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ என்னுடைய டர்ன் ஓவர் 1 கோடின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பேங்க்கில் பண்ணுறேன்னா 6% வந்து 6 லட்சம் ரூபா. 6 லட்சத்துக்கு வரியே கிடையாது. ஸோ இல்லை நான் கொஞ்சம் கேஷ் டிரான்சாக்ஷனும் வாங்குறேன் பண்ணுறேன், அது 5%க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அது 8% வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு வந்து படிவம் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ ப்ரிசம்டிவ்னு, ப்ரிசம்னா அசம்ஷன். ஸோ கணக்கே கிடையாது, இந்த வருமானம் என்ன, ஏன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் இருக்கும், செலவு இருக்கும், வாடகை இருக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்மால் வியாபாரிஸ், ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்மேனுக்காக கொண்டு வந்த இந்த படிவம் தான் ITR 4. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் வியாபாரி புஸ்தகம்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ITR 3. நீங்கள் வந்து ஸ்மால் வியாபாரி புஸ்தகமே வச்சுக்கல, ப்ரிசம்ஷனில் போகிறீங்க, அசம்ஷனில் வந்து இன்கம்மை கால்குலேட் பண்ணி கால்குலேட்டர் அப்படியே எழுதுறீங்க, டப்புன்னு மல்டிப்ளை பண்ணுறீங்க தான் வருமானம்னு சொல்லிட்டு. ஸோ 12 கூட இருந்ததுன்னா டேக்ஸ் கிடையாது, 12 கீழே இருந்தாலும் நான் வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும், தாக்கல் பண்ணி டேக்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க புக்கே இல்லாமல் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியுமாங்க சார்? அதுதான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து உங்களுடைய டர்ன் ஓவர் வந்து இந்த 2 கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. நான் வந்து மாதத்துக்கு வந்து 20 லட்சம் ரூபா நான் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறேன், அப்போ நான் எவ்வளோ ஆகுது? 2 கோடி 40 லட்சம் ரூபா ஆகிடுது. ஸோ நீங்கள் புஸ்தகம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலி சட்ட பிரகாரமாக என்ன சொல்லுதுன்னா, வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த 10 லட்சத்தை தாண்டிட்டீங்கன்னா ஸோ புஸ்தகம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுது. இந்த ப்ரிசம்டிவ்க்கு மட்டும் அந்த விதிவிலக்கு, அதுவும் நீங்கள் வந்து அவங்க சொன்ன அந்த தம்புரூலோட இன்கமை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டேன், அதுக்கு மேலேயும் டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் அது கீழே டிக்ளேர் பண்ணணும்னா புஸ்தகம் வேணும், ஆடிட் பண்ணணும். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம்னு 2 டேக்ஸ் ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க. ஒருவேளை போன வருஷம் நியூ ரெஜிம் இருந்துட்டு இந்த வருஷம் ஓல்டு ரெஜிம் போகிறாங்க, அல்லது போன வருஷம் ஓல்டு ரெஜிம் இருந்துட்டு இந்த வருஷம் நியூ ரெஜிம் போகிறாங்க. அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் கவனிச்சுட்டு செலக்ட் பண்ணணும் சார்? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்காங்க சார்? இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஓல்டு ரெஜிம் போகலாம், இதெல்லாம் இருந்தால் நியூ ரெஜிம் போயிடலாம் அப்படின்ட்டு? கண்ணை மூடின்ட்டு நீங்கள் எந்த படிவத்தை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் நியூ ரெஜிம் தான் வந்து டிஃபால்ட் ரெஜிம். ஸோ நீங்கள் நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிம் போகணுன்னா தான் அதை பற்றிலாம் யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஓல்டு ரெஜிம் போகணுன்னா யூ ஹேவ் டு ஆப்ட். நீங்கள் ஆப்ட் அவுட்டுன்னு பேர் அதுக்கு. எனக்கு வந்து எனக்கு நியூ ரெஜிம் வேண்டாம், நான் வந்து ஓல்டு ரெஜிமுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிவத்தை ஆன்லைனில் ஃபைல் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபார்ம் நம்பர் 10 IEA அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபைல் பண்ணிவிட்டு அதனோட அக்னாலஜ்மெண்ட்டை இங்கே நீங்கள் சொல்லணும், நான் வந்து இந்த ஓல்டு ரெஜிமுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ITR ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால் ஓல்டில் இருக்கேன் நியூ போகிறணும், நியூவில் இருக்கேன் ஓல்டுக்கு போகணும் அப்படி மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே நியூவில் தான் இருக்கீங்க, எல்லாருமே நியூவில் தான் இருக்கும்.
ஸோ நான் ஓல்டுக்கு போனோன்னா மட்டும்தான் நான் தாண்டணும். அதர்வைஸ் நான் எப்பவுமே நியூ தான். ஓகேங்க சார். சார் இப்போ வருமான வரி தாக்கல் செய்யும்போது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார்ம் 26AS, ஃபார்ம் 16 டிடிஎஸ் விவரங்களை எப்படி ஒப்பிட்டு சரிபார்க்கணும்? இதுல பல பேர் செய்யற தப்பு என்னங்க சார்? அதை பார்க்காமலே ரிட்டர்ன் ஃபைல் பண்றது தான் தப்பு. அதை பார்க்கணும். ஏன்னா அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஜாத்தகம் அது. ஓகே, உங்களோட ஃபைனான்ஷியல் ஹாரோஸ்கோப். ஸோ உங்களுடைய பயோடேட்டா மாதிரி உங்களோட ஃபைனான்ஷியல் பயோடேட்டா அது. ஸோ நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ், முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 லட்சத்துக்கு மேலே, அதுவும் அதில் வந்திருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 2 லட்சத்துக்கு மேலே, அதுவும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி விற்றுருப்பீங்க. ஸோ உங்களுடைய வருமானங்கள், ஸோ அது சம்பளமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் பிடித்த இன்கமாக இருக்கலாம். இது எல்லாமே அதில் வரும். ஸோ அதனால் நான் நேராக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை எடுத்து நான் ஃபில்அப் பண்ணி அப்லோடு பண்ணுறேன்னு செய்யக்கூடாது. ஸோ முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பேன் லாகின்ல உள்ளே போயிட்டு இந்த 26AS ஃபார்ம் படிவத்தை நீங்கள் டவுன்லோட் செய்யணும். இது இதான் கடைசி வருஷம். ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து டேக்ஸ் இயர் ஆகிடும். இந்த ஃபார்முக்கு வேறு நம்பர். ஸோ நாம் அந்த வருஷம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது அப்போ நம்பர் சொல்கிறேன், இப்போ நம்பர் சொல்லி எதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ இந்த 26ASஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய சரித்திரம் இருக்கும். ஸோ உங்களோட சரித்திரத்தின் நரித்தனம்னு அதில் இருக்கும். என்னென்னலாம் நாம் எல்லாம் பண்ணோமோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக நம்ம எதை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கூட அதில் கேப்சர் ஆகும். ஸோ அதனால் எல்லா விதமான ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் அதில் அதில் கேப்சர் ஆகிடும். ஸோ அதனால் பொறுப்பாக அதை எடுத்து அதில் இருக்கிற ஐட்டம் வைஸாக நீங்கள் டிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் படிவத்தில் அது இருக்கான்னு பார்த்துக்கணும், சரி பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் 2 இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. ஒன்று ஃபில்லிங் ஆஃப் த ரிட்டர்ன்னு இருக்குது, அந்த படிவத்தை நிரப்புறது. இன்னொன்று படிவத்தை பதிவேற்றம் செய்கிறது, அதாவது ஃபைலிங். இது ரெண்டுத்துல எது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னா பதிவேற்றம் செய்கிறது தான். ஸோ ஃபைலிங் அதாவது ஐடிஆர் ஃபைலிங்கிறது தான் மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஜாப். ஒரு 4 கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். ஆனால் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா ஃபில்லிங் தான். அந்த படிவத்தை ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணணும். ஸோ நீங்கள் தப்பாக ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸும் அதான் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டாவை தான் அது ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால் பொறுப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணணும். இது நான் ஏஐயில் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 26AS, இதுதான் ஃபார்மு, இதை பார்த்து நீயே ஃபில்அப் பண்ணிக்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இப்போலாம் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்னத்தான் செஞ்சாலும் கடைசியில் பதிவேற்றம் செய்கிறது உங்களுடைய இவிசி கோடில் தான். அந்த எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடுன்னு பேர். உங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி தான் போகும். அதனால் யார் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். அதனால் கேர்ஃபுல்லாக படிவத்தை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஒவ்வொரு ஐட்டமாக டிக் பண்ணுங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கா, 0 கரெக்டாக போட்டிருக்காங்களா, பைசா கரெக்டாக இருக்கா, சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டான இடத்துல சொல்லியிருக்காங்களா, தப்பான இடத்துல சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸம்டட் இன்கம்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, ஷெட்யூல் EIன்னு இருக்கும். அதாவது சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் சொல்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் நடந்துன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ அப்போ கிஃப்ட் ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் அன்றைக்கி ஏதாவது கலெக்ஷன் நடந்திருக்கும், கல்யாணம் அன்னைக்கு நடந்திருக்கும், இல்லை ரிசப்ஷன் அப்போ நடந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பேங்க்கில் டெபாசிட் ஆகிருக்கு, 7 லட்சம் இருக்கலாம், 70 லட்சம் இருக்கலாம். அது கேஷை டெபாசிட் பண்ணுவீங்க. அது இமீடியட்டாக ஃப்ளாக் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டில் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாதத்தில் 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ளாக் ஆகிடும். ஸோ அதுவும் வந்துடும், அதுவும் கேஷ் டெபாசிட். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் 70 லட்ச ரூபா கேஷ் டெபாசிட் போட்டிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அது வருமானமே காமிக்கலையே, உங்களோட நார்மல் வருமானத்தை காமிச்சிருக்கீங்க, இந்த 70 லட்சத்தை ஏன் டேக்ஸ் பண்ணக்கூடாது? அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்தில் எனக்கு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்தது,
எனக்கு மாமியார் கொடுத்தாங்க, மாமனார் கொடுத்தாங்க, என்னுடைய அத்திம்பேர் கொடுத்தாரு, என்னுடைய மாமா கொடுத்தாரு, என் அத்தை கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, என் எம்ப்ளாயர் கொடுத்தாரு, இப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பெரிய லிஸ்ட் இருக்கு, அது வீடியோ இருக்கு, ஆதாரம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அடுத்த நாளே நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதை வந்து எக்ஸம்டட் இன்கம்னு நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டேபிள் இருக்கு. ஸோ உங்க ஃபார்ம்ல வந்து உண்மையை சொல்லிருங்க. அதாவது என்ன ஆக்சுவலான டிரான்சாக்ஷனோ அதை கேப்சர் பண்ணணும். இல்லை நான் இன்கம்மை கம்மியா சொல்ல எனக்கு டாக்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட உங்களை பத்தி தெரியாத விஷயம் வந்து கவர்மெண்ட் கிட்ட உங்களை பத்தி தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்கம் இன்ஃபர்மேஷன், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் நான் செஞ்சிருக்கேனோ எல்லாமே வந்து உண்மையை ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபில்அப் பண்ணி பதிவேற்றம் செய்யறது தான் நம்மளுடைய தலையாய கடமை. சார், இப்போ சூப்பராக சொன்னீங்க சார். பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி ஐ வேல்யூ டிரான்சாக்ஷன் அவங்களே பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ ஜிபேலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட டிரான்சாக்ஷன் நிறைய இருக்குது. என்ன டிரான்சாக்ஷன் பல நேரத்தில் நம்மளே மறந்துடுறோம். அப்படி இருக்கும்போது இதை எப்படிங்க சார் முக்கியமான டிரான்சாக்ஷன் எது வருமானம்னு நம்ம எப்படி கணக்கு காமிக்கிறதுங்க சார்? ஜிபே பண்றது மட்டும் தெரியுது, அதை வந்து ஒழுங்கா எழுதி வைக்க தெரியாது. அப்ப அந்த மாதிரி படிச்சவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? படிச்ச முட்டாளுங்க தான் அவங்க. நான் ஜிபேல டிரான்சாக்ஷன் பண்ணுவேன், நான் எதுன்னு எழுதி வைக்க மாட்டேன்னா அப்ப அவங்களை என்ன சொல்றது? படிச்ச முட்டாளுங்க தான் அர்த்தம். இல்ல இதனால ஏதாவது சிக்கல் வருமானு கேக்குறீங்க? கண்டிப்பா. நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அந்த டிரான்சாக்ஷன் என்ன நீங்க சொன்னீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பணும்னு அர்த்தமா? இல்ல நம்புமா? அது எப்படி நம்பும்? நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, உங்களுக்கே வந்து என்ன டிரான்சாக்ஷன் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க நம்பணும். அது எப்படி நம்புவாங்க? அதுக்கு என்ன பண்ணணுங்க சார்? எழுதி வைங்க. மேனுவலா எழுதி வச்சாவே போதும். மேனுவலா எழுதி வைங்க, கம்ப்யூட்டர்ல எழுதி வைங்க, உங்களோட வீட்டு செவுத்துல எழுதி வைங்க, எங்கேயா எழுதி வைங்க, அப்பதானே தெரியும். நிறைய பேர் வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் 2-3 வச்சிருக்காங்க. அவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது, இல்லை வேற ஏதோ பண்ணி கொடுக்கறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி சேலரி இல்லாமல் பாசிவ் இன்கம் வரும்போது அதை எப்படிங்க சார் அவங்க இன்கம்மோடு சேர்த்து ஐடிஆர்ல காமிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது எல்லாம் ஆஃபீஸ்லேயே பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்ப இந்த பாசிவ் இன்கம்மை எப்படி சேர்த்து ஐடி ஃபைல் பண்ணுங்க சார்? நீங்கள் பாசிவ் இன்கம்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவ் இன்கம் தான் சொல்கிறீங்க. ஏன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து பாசிவ் கிடையாது, ஆக்டிவ். நான் போய் வகுப்பு எடுத்தால் தான் எனக்கு வந்து வருமானம் வரும். ஸோ அதுவும் ஆக்டிவ் இன்கம் தான். பாசிவ் இன்கம் என்னன்னா உட்காந்து இருப்பேன் ஆனால் எனக்கு வருமானம் வரும். அது எப்படி? அது வட்டி, டிவிடெண்ட் இன்கம். ஸோ இதெல்லாம் தான் பாசிவ் இன்கம். ஸோ நான் ஒரு இடத்துல உட்காந்து இருப்பேன், என்னோட இன்கம் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பாசிவ் இன்கம். ஸோ மோஸ்ட்லி இந்த டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இப்போ டிடிஎஸை பிடிச்சதுனால உங்களுக்கு ஆல்ரெடி 26 இயர்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அழகாக எடுத்து அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம். அதர் இன்கம், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி தரேன், நான் ஒரு செப்பரேட்டாக பொட்டிக் ஸ்டோர் வச்சுருக்கேன், அதுலேருந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் வருது, நான் வந்து வேதிக் கிளாஸஸ் சொல்லித்தரேன், வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் சொல்லித்தரேன், நான் வந்து கிட்டார் கிளாஸ் சொல்லித்தரேன், ஸோ இதுலேருந்து எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்க, கேஷாக கூட வாங்கியிருக்கலாம், நீங்கள் அதை வந்து டிக்ளேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்க சார். சார், இப்போ ஐடிஆர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் வரலாம் கணக்கு வந்துடும். இப்போ ஒருவேளை ஸ்டாக்கை விற்கல, இன்வெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாமும் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது கணக்கு காமிக்கணுமா? மார்க்கெட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படிங்க சார் அவங்க கணக்கு காமிக்கிறது? கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வராது. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து வெளியில் எடுக்கலை, ரிடீம் பண்ணல, நான் வந்து சேலும் பண்ணல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அப்போ வந்து இட் இஸ் ஒன்லி அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறது அன்லஸ் அதர்வைஸ் நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட்லாம் சொல்லணும், அதர்வைஸ் சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஆனால் அன்லிஸ்டட், அதாவது அன்லிஸ்டட் ஈக்விட்டின்னு இருக்குது. நீங்கள் சில ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அதை வந்து கேப்சர் பண்ண முடியாது, ஸோ நீங்களே டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. அதர்வைஸ் எம்சிஏ டேட்டாலேருந்து யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரு, யாரை வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர், அந்த டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு அங்கேருந்து அவங்க டேட்டா எடுக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் அன்லிஸ்டட் கம்பெனியில், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும். ஒன்லி கேஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அதை நீங்கள் ப்ராப்பராக கேப்சர் பண்ணி அதுக்கு உண்டான கால்குலேஷன் வந்து
எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்போ விற்றீங்க, அதில் எவ்வளோ டிவிடன் வந்தது, டிவிடனை தனியாக காமிங்க, விற்றதுக்கும் வாங்கினதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் கெயினாக காமிங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே மோர் தேன் 12 months அப்படின்னா அது லாங் டேர்ம். ஸோ அந்த லாங் டேர்முக்கு டேக்ஸ் ரேட் செப்பரேட் 12%. இதே 12 மாதத்துக்கு கீழே உள்ளே இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம். ஸோ அதுக்கு டேக்ஸ் ரேட்டும் உங்களோட நார்மல் ஸ்லாப் ரேட். ஸோ இதுதான் வந்து இதனுடைய சாராம்சம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். சார் 2025-26 ஒருத்தர் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறா, அவர் கடைபிடிக்க வேண்டிய கோல்டன் ரூல் ஒரு 5 ரூல் என்னங்க சார்? ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக செக்லிஸ்ட் பண்ணியிருக்கணும். நம்பர் 1 கரெக்டான ஃபார்ம். இதை வந்து தப்பான ஃபார்மாக எடுத்து இப்போ நான் ITR 3ல் எடுத்துட்டு ஸோ ITR 4ல் போய்ட்டு நான் சேலரி இன்கம் போய் தேட முடியாதால் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஃபார்மாக நீங்கள் வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்டகரி ஆஃப் இன்கம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபார்ம் சூட்டபிள். ஸோ தெரியல அப்படின்னா இனி கூகுள் இருக்குது, ஏஐ இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம். யாராவது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ நம்பர் 1 கரெக்டான ஃபார்ம். ரெண்டாவது, உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, சிம்பிளாக 1-2 இன்கம் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்களே வந்து படிவத்தை ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து மெத்தட் இருக்குது. இல்லைன்னா எங்கேஜ் ப்ரொஃபஷனல். ஸோ நம்பர் 1 கரெக்டான ஃபார்ம். ரெண்டாவது, இன்கம் ஜாஸ்தியாக இருந்தது, காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் ப்ரொஃபஷனல் என்கேஜ் பண்ணுங்க. மூணாவது, செக் உங்களோட 26AS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை செக் பண்ணலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதில் கேப்சர் ஆகிருக்கு, இதில் எது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, எது நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, எது உங்களுக்கு வருமானம், எது வந்து உங்களுக்கு டிவிடன் இன்கம், எது இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதெல்லாம் வந்து எடுத்து எல்லாமே நீங்கள் கம்ப்யூட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டு அழகாக வந்து உங்களுடைய கன்சல்டன்ட்டுக்கோ இல்லை நீங்களே ஃபில்அப் பண்ணி ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ண வேண்டிய இடத்துல ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபார்ம்ஸ் வந்து 2007 முதல்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 2026. ஸோ அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா அது வந்து ஆக்சுவலாக 30 வருஷம். ஸோ 30 years ஆஃப் ஆக்சுவலி இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங்னு நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இது 29வது வருஷம். ஸோ அதனால் வருஷம் ஃபார்ம் வந்து பெருசாகிட்டே தான் போகிறது, காலம் ஜாஸ்தியாகிட்டே தான் போகிறது. அண்ட் முக்கியமானது இப்போ வந்து ஃபார்மோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக ஒரு 36 பேஜ் இருந்ததுன்னா அதனோட வேலிடேஷன் ரூல் வந்து ஒரு 59 பக்கம் 70 பக்கம் இருக்குது. அதுலேயே வந்து அவங்க அழகாக சொல்லிடுறாங்க என்னென்ன செல்லில் நீங்கள் என்ன மாதிரி டேட்டா கொடுத்தா அது வந்து தப்பாக காமிக்கும், வேலிடேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இ-ஃபைலிங் யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. ஸோ ஆஃப்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து வேலிடேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களோட ஐடிஆரில் இருக்கிற 70 to 80% ஆஃப் த ஃபீல்டை வந்து கரெக்டாகவே வந்து ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான வேலிடேஷன் வந்து ஆஃப்லைன் யூட்டிலிட்டியிலே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். நம்பர் 1. அது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து நீங்கள் ஆன் டைம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ அதாவது ஏன்னா இப்போது யாரெல்லாம் சம்பளதாரரோ அவங்களுக்கு இந்த மாதம் தான் லாஸ்ட் டேட்டு, யார் பிஸ்னஸில் இருக்காங்களோ அடுத்த மாதம் லாஸ்ட் டேட். ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுறதுல அட்வான்டேஜ் உண்டு. என்ன அட்வான்டேஜ்? நம்பர் 1, நீங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது, லாஸ்ட் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு. ஸோ இவ்வளவு நீங்கள் ஸோ கரெக்டான ஃபார்மு, ஜாஸ்தியான காம்ப்ளிகேட்டட் இருந்ததுன்னா பெட்டர் யூ டேக் ஹெல்ப் ஆஃப் அ கன்சல்டன்ட். மூணாவது, நீங்கள் என்ஷூர் தட் இந்த 26AS சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணணும் அண்ட் ஆன் டைமுக்கு ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும்.